கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கப்படுகிற சில ஜெபங்களுக்கு பதில் வராததைப் போல இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிருபையை அவர் அனுப்பினார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமான சில நேரங்களில் நம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தருகிறதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை எல்லா விதத்திலும் நமக்கு போதுமானதாய் மாறுகிறது. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி பலனுள்ளவனாக மாற்றுகிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அதுக்கு பிறகு பவுலடியார் தன்னுடைய பலவீனத்தை குறித்து நினைக்காமல் கர்த்தருடைய கிருபை மகிமை தம்மேல் தங்குகிறதை நினைத்து அவர் சந்தோஷப்பட்டார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறது. மகனே, என் கிருபை உன்னோடு இருக்கும், என் கிருபை உன்னை வழிநடத்தும், என் கிருபை உனக்கு போதுமானது என்று சொல்லி சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். இல்லாவிட்டால் அவருடைய கிருபையை நாம் பார்க்க முடியும். அவருடைய கிருபை நம்முடைய வழிநடத்துதலை உணர முடியும். நாம் தொடர்ந்து அதற்காக புலம்பி ஜெபிக்காதபடி, ஒரு முறுமுறுப்பின் ஆவிகள் நமக்குள் வந்துவிடாதபடி, சில நேரங்களில் சத்துருவானவன் ஜெபம் கேட்கப்படவில்லையே, எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒரு முறுமுறுப்பை நமக்குள்ளே அவன் கொண்டு வருகிறவனாயிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை இருந்தால் நம்முடைய எல்லா பலவீனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலம் பூரணமாய் விளங்கும். அவர் நமக்கு பலனை தருவார். அவர் நமக்கு தைரியத்தை தருவார். அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு கடந்து போகத்தக்க பரிபூரண பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவோம். அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம். தொடர்ந்து நம் ஜெபத்திலே முன்னேறுவோம். ஆண்டவரை விசுவாசிப்போம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனத்தோடு போராடுகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய கிருபையை கர்த்தர் அனுப்புவீராக. உம்முடைய கிருபையை இவர்கள் பார்க்கவும் அதில் கடந்து போகத்தக்க பலனை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. எல்லா சத்துருவின் வல்லமைகளை மேற்கொண்டு உடைய பலத்திலே பூரணமாய் பலப்பட்டு உமக்குள்ளே ஆண்டவரை வளர்ந்து பெருக கர்த்தாவை உதவி செய்யுங்க. அவருடைய கண்ணீர்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.